வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போது இந்த கிரிப்டோ மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த அனலைஸில் நம்மளால் ஃபியூச்சர் மொமெண்டத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு கரண்ட்டாக 77,869 ட்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது பிட்காயின் இந்த ப்ரைஸுக்கு வர முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டால் எஸ், அதுவும் கண்டிப்பாக முடியும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன், பிட்காயின் இங்கேருந்து டம்ப் ஆகினா நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த ஜோனில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் கிட்டத்தட்ட 79,311 டாலரில் இருக்காது. செகண்ட் சப்போர்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த லெவல் எங்கள் 76,483 இந்த லெவல் வரைக்கும் பிட்காயின் நமக்கு டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர், அதாவது பாஸ்ட்லேயே ப்ரெடிக்ட் பண்ணது தான். இப்போ நான் பண்ண ஒரு சார்ட்டுக்கு வச்சுக்கிறேன். லைக் இந்த லெவலில் இருந்து நம்ம பிட்காயினை சொல்லிட்டு வரோம், மார்க்கெட்டிங்கிறது ஃபஸ்ட் இது வரைக்கும் டம்ப் ஆகலாம், இங்கே டம்ப் ஆகின பிறகு இந்த இடத்துல டம்ப் ஆகலாம் அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக இருக்க வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிட்காயினோட அப்டேட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் உங்களோட யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் காயின் ட்ரேட் அகாடமி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. இப்படி போடுறது மூலயமா கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்புறம் மார்க்கெட் அப்டேட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் கிரிப்டோவுக்குள்ளே இப்போ தான் பேசிக்காக உள்ள வரீங்க, அதுவும் ஸ்ரீலங்காவில் இருக்க ஒருத்தர் இருந்தால் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோ எது அப்படின்னா இதுதான் சார்ட். பியரி சினாரியாவா மாதிரி இந்த லெவலில் டச் பண்ணிட்டு, அதாவது இங்கிருந்து செல்லாக சான்ஸ் இருக்குது. இது நமக்கு பியரி சினாரியாவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னது புள்ளி சினாரியாவாக இருக்கும். அப்படி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது கரெக்டான லெவல் வந்த பிறகு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கொஸ்டின் ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேம்க்கு ஸ்விட்ச் பண்ணி சார்ட். நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக இருக்க ரெசிஸ்டன்ட் இது அப்படின்னா நமக்கு ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்டாக இருக்க ரெசிஸ்டன்ட் இது அப்படின்னா 89,921. சரியா? ரீசெண்டாக இருக்க சப்போர்ட் இப்போ 79,311. இதுதான் இந்த 79,440 இதுதான் இப்போ வரைக்கும் சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த லெவல் ரெசிஸ்டண்டாக ரியாக்ட் பண்ணிருக்கு ஒன் டேயில் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண பிறகு நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கான ஒரு செட்டப்பை ஃபைன் பண்ணலாம். இப்போ நமக்கு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ண வரலாம். ப்ரீவியஸாக நம்ம சொன்ன மாதிரி இந்த செட்டப் மட்டும் ஓகேவா இருக்கும். நம்ம கரெக்டான கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆகலாம். நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இப்போ நீங்களும் இதே மாதிரி கிரிப்டோ இப்போ மார்க்கெட் நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கரெக்டாக ப்ளே அவுட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம பேக் டு த சார்ட் போய்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவலில் ரீச் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், அதுவும் A to Z இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா காயின் ட்ரேட் அகாடமி நாங்கள் உங்களுக்கு கிரிப்டோ ட்ரேடிங் அட்வைஸ் சொல்லி தரோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினை வீக்லி சார்ட்டில் வச்சிருக்கேன். வீக்லியில் நமக்கு மார்க்கெட் ஒரு கீ லெவலான ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது தான். ஏன்னா ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணு. அதே சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல 50 EMA ரெசிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ண அந்த புக் சைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 50 EMA நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதே சேம் டைம் இந்த 21 EMAங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வீக்லி கேண்டல் நமக்கு இன்னும் க்ளோஸ் ஆக 1 டேயும் 11 ஹவர்ஸும் இருக்குது. இப்போ இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகும்போது இந்த கேண்டலுக்கு, அதாவது இந்த 21 EMAக்கு கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் பவர்னால இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே ரீக்ளைம் வச்சுன்னு அர்த்தம். இப்போ அதனால மார்க்கெட் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்தராக இங்கிறது டம்பாக தான் நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் மார்க்கெட் நமக்கு வீக்லியில் தரக்கூடிய டேட்டாவாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், டெய்லிக்கு சூஸ் பண்ணிக்கிறேன். டெய்லியில் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் இதில் நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு சிக்னல் தந்திருக்கு. அதாவது ஒரு பேரிஸ் க்ரோஸ் நடந்திருக்கு. இடத்துல ஹிஸ்டாகிராம் நமக்கு ரெட் கலர் மாதிரி இருக்குது. சரியா? பட் ஸ்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. டெய்லியில் நமக்கு இன்னும் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கேண்டல் க்ளோஸ் ஆகிறத வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம 4 ஹவருக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 4 ஹவரில் மார்க்கெட் ஒரு கீ லெவலில் நமக்கு பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் ரிவர்ஸுக்கான சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நம்ம ட்ரிபிள் டாப்னு சொல்லுவோம். இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுனா நமக்கு ட்ரெண்டுங்கிறது இங்கேருந்து அதாவது கரண்ட்டாக இருந்த புல்லிஷ் ட்ரெண்ட் இப்போ பியரிஷ் ட்ரெண்டாக ரிவர்சல் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சார்ட் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு மார்க்கெட் அதே சேம் டைம் இந்த இடத்துல 200 டேயோட சப்போர்ட்டையும் ஹோல்டு பண்ணது 4 ஹவரில். இப்போ மார்க்கெட் இந்த ஏரியாவில் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த லெவலில் கரெக்டாக இப்போ 77,860 இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கிறான்னா மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி
இங்கே போய்ட்டு திரும்ப செல் ஆகணும். இங்கே நம்ம ப்ரீவியஸாக சொன்ன இந்த 76,000 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் டம்ப் ஆக சான்சஸ் இருக்குது. இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு மேஜரான நெக்ஸ்ட் மூவாக இருக்கும். இந்த ஒரு டியரி சினாரியோ. அப்படி இல்லை மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகின மார்க்கெட், அதாவது நான் இன்னும் லோ டைம் ஃப்ரேம் 1 ஹவர் பை பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிற மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. இதுதான் பிட்காயினோட நெக்ஸ்ட் அப்டேட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் பண்ண ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ட்ரேடிங் லேர்ன் பண்ண விரும்புங்க அப்படின்னா தெரியுற இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.